மகாபெரியவாச்சரணம். லலிதாம்பிகை என்று சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய திருக்கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமேயச்சூர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய துர்கா தேவி பார்த்தீங்க அப்படின்னா கையில் கிளி வச்சுருப்பாங்களாம். அதனால் அந்த துர்கா தேவிக்கு என்ன பெயர் அப்படின்னா சுகபிரம்ம துர்கா தேவின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளி அப்படின்னு சொன்ன உடனே யாருடைய ஞாபகம் வர வேண்டும் என்றால் சுகபிரம்மர். ஏன் அப்படின்னா எல்லா இடங்களிலுமே கிளியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் இந்த சுகபிரம்மர் தான் இருப்பாராம். அப்போ இந்த துர்கா தேவி கிட்டையும் கிளி இருக்கான். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருந்தால் என்ன சொல்கிறோம், நம்முடைய குறைகளை கேட்டு சொல்கிறாள் அந்த கிளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல்தான் இங்கே கிளி என்ன பண்ணுமா, துர்கா தேவியிடம் இருந்து லலிதாம்பிகிட்ட போய் சொல்லுமா. இது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துர்க்கையின் கோயிலில் இருந்து அந்த கிளி லலிதையிடம் போய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த கிளி துர்க்கையிடம் இருந்து லலிதாம்பிகையிடம் செல்லக்கூடிய காட்சியை எத்தனையோ பக்தர்கள் கண்டு கழித்ததாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒரு காட்சி காணக்கூடிய அரிய காட்சி இல்லையா. அப்படிப்பட்ட அந்த துர்காதேவி தான் சுகபிரம்ம துர்காதேவி. மகாபெரியவாச்சரணம்.